ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நேற்று தைப்பொங்கல். தை பிறந்தாச்சு. தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே, எனக்கும் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் தை பிறந்தா எப்படியும் வழி பிறக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான்மா இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை அப்படிம்பாங்க. அப்படி சொல்லாதீங்க. இப்போ எனக்கும் தான் ஒரே மாதிரி இருக்குது, எனக்கும் தான் ஒரு மாற்றம் இல்லை. சில பேருக்கு 50% 70% இப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே தான்மா இருக்குது, நானும் தை மாதம் இருந்தால் பனி பறக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா லாட்ரி சீட்டில் நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு 50,000 பேர் வாங்குகிறாங்க இப்போ நினச்சிக்கோங்க. லாட்ரி சீட்டில் யாரோ ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி ஒரு 5 பேருக்கு உழுகுதுன்னா அதை தேர்ந்தெடுக்கணும்ல. தெய்வம் அதை தேர்ந்தெடுக்கணும். யார் யாரையும் எப்படின்னு தேர்ந்தெடுத்தால் தான் அவங்களுக்கு லக்கு, ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கே பாருங்கள், சில டைம்லாம் எப்படியும் எனக்கு நல்லது நடக்கும், எப்படியும் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம எப்படின்னா, நம்ம சொந்தங்கள் ரொம்ப பேர் அவங்கவுங்க வேலை இருக்குது, ரொம்பவும் பேச மாட்டாங்க, அதிகமாகவும் பேச மாட்டாங்க. பேசுவாங்க, ஆனால் அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு குழந்தைங்க, படிப்பு, காலேஜு, சமையல் வேலை, அந்த வேலை இந்த வேலை, எல்லாம் உடம்பு சரியில்லை, இந்த வேலை அந்த வேலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்கணும். வேறு வழி இல்லை. கடவுள் நிச்சயமாக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று நிஜமாக கிடைக்கும். அது நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை. ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா வருஷம் ஓடிட்டே இருக்க தவிர நம்ம ஒன்றும் நடக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி எனக்கும் நல்லது நடக்கும். நீங்கள் கடவுளை கை விட்றாதீங்க. கடவுள் எப்போவுமே சோதிப்பார் தவிர கைவிட மாட்டார். ரஜினியும் அப்போவே சொல்லிட்டார், நல்லவங்களை சோதிப்பார், கெட்டவங்கள கை விட்டுருவார் அப்படின்னு தான் ரஜினி சார் எப்போவுமே இந்த டைலாக் சொல்லுவார். நல்லவங்களை சோதிப்பார், கெட்டவங்களை சோதிக்க மாட்டார், நல்லவங்களை கைவிட மாட்டார் எப்போவுமே. ரஜினி சார் சொல்லுவார், எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு எப்போவுமே சோதிப்பார் தவிர கைவிட மாட்டார், நல்லவங்களை சோதிப்பார் தவிர கைவிட மாட்டார். அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வேலை தானாக நடக்கும்போது அதிர்ஷ்டம் தானாகவே வரும். அதை நினச்சி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் நான் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது இன்றைக்கி பிரதோஷம், அதனால் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் வேறு, ரொம்ப விசேஷம். எனக்கு ரொம்ப இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் கேட்குறேன்னா, என்னோடய நாத்தனார் கூட இன்றைக்கி சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி பிரசாதம் முருகனோட பிரசாதம் எனக்கு கிடச்சிருக்கு. நல்ல விபூதி அபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. முருகனுக்கு விபூதி அபிஷேகம்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் அப்போ தான் இந்த முருகனை நான் எல்லாத்துக்கும் நான் வீடியோ, அதாவது ஃபோட்டோ பிடிச்சி எப்போவுமே நான் போடுவேன். முத்துமாரியம்மன் எப்போவுமே என்னோடய யூடியூப்பில் எப்போவுமே அலங்காரம் இருக்கும். முத்துமாரியம்மன் கோயிலில் முருகன், விநாயகர், கருப்பண்ணசாமி எல்லாருமே, சப்தக்கன்னிகள், துர்கை அம்மன், வாராகி அம்மன் எல்லாமே இருப்பாங்க. அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே என் நாத்தனார் சொல்கிறாங்க, சென்னிமலைக்கு போயிட்டு வந்தேன் அமுதா, உனக்கு முருகனோட பிரசாதம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மாரியம்மனோட அருணும் சரி, முருகனோட அருணும் சரி எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டேன். ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. பாருங்கள், முருகனோட ஒரு இன்னைக்கின்னு பார்த்து அவருக்கு முருகனுக்கு விபூதி அபிஷேகமாக, அதாவது நோயை தீர்க்கும் விபூதி தான். நம்ம உடம்புல உள்ள நோய் போகிறதுக்கும், நம்ம உடம்புல இருக்க அழுக்கு எல்லாம் போகிறதுக்கும் அந்த விபூதி எடுத்து வச்சாவே, முருகனோட விபூதி வச்சாவே நம்மளோட நோயெல்லாம் போயிடும். அந்த ஆரோக்கியம் வரும். முருகன் நல்ல சக்தி கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு இருக்கும் போது எனக்கும் நடக்க முடியாது. நானும் சாமிக்கிட்ட ஆட்டோவில் போயிட்டு தான் ஆட்டோவில் தான் வருவேன். என்னால் நடக்க முடியாது. ஒரு கால் அந்த பிளேட் போடாமன்னா என்னால் நடக்க முடியாது. ஆனால் நல்லா நடப்பேன். சில இதெல்லாம் நல்லா நடப்பேன். பெரிய பெரிய இடத்துக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ஆனால் நான் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் தான் வருவேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோமாதா வந்து நான் கூட அவருக்கு வந்து நான் நல்லா பூக்கள் வச்சு சந்தனம் குங்குமம் வெண்பொங்கல் வச்சேன். நேற்று வந்து பொங்கல் வச்சேன். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ்லாம் வரும்.